ஓம் சரவண பவ ஓம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் நம்ம தீப ஒளியின் அற்புதங்கள் பற்றியும் முருகரோட பலவிதமான தத்ரூபங்களான விஷயங்கள் பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கடவுள் நமக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அவர் நினச்சா மட்டும்தான் முடியும். அதுவும் நம்ம முருக கடவுளான இவர் நினச்சா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே சாத்தியப்படும். அப்படி இருக்கிறப்போ தீபத்தில் நான் பார்க்கணும், இல்லை நான் ஏன் மூலமாக மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ அற்புதங்களால் இவரால் நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசில் இன்றளவுமே எழும்பிக்கிட்டு தான் இருக்குது. அவ்வளவு தத்ரூபமாக ஒரு பூ இதழில் இருக்கிற மாதிரியும் காண கிடைக்காத ஒரு அற்புதங்களை நிறைய நிகழ்த்துறாரு. இதில் முக்கியமான விஷயமாக கருதப்படுறது என்ன அப்படின்னா, நான் இப்போ காமிச்சேன்ல ஒரு முருகரோட உருவம், அந்த உருவம் அப்படியே தத்ரூபமாக ஓம் அப்படிங்கிற ஒரு அந்த விளக்கில் ஓம் அப்படிங்கிற ஒரு ஒளி அதாவது அந்த சிகப்பு கலரில் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இதே உருவம் அப்படியே திரும்பி உட்கார்ந்து அவ்வளோ அழகாக தியானத்தில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் என் கண்ணால் பார்த்த அந்த உருவம் இந்த மாதிரியாக இருந்துச்சு. அது பார்க்கவே ஒரு தத்ரூபமான இதில் தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் போகிறப்போ ஒரு ஒளி உருவம் நடுவில் அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்துருக்கு. பார்க்குறீங்கள? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முருகரை எல்லாரும் மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக நம்ம கும்பிட்டுட்ருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நம்பினவங்களை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முருகர் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அனுப்புகிறாரு. ஆனால் எனக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நம்பரோ இல்லை ஒவ்வொரு லெட்டரோ கொடுப்பாரு. நீங்கள் இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற லெட்டர் 3 அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இது கொஞ்சம் ஆச்சரியத்தக்க விஷயமாக தான் இருக்குது. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கான பதில் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஏன்னா நான் வேண்டிக்கிறது எப்போவுமே என்னோடய வீட்டுக்காரருக்காக தான் நான் வேண்டிக்கிறேன். அவர் வேலைக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு இணங்க தான் 3 அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. இந்த 3 எதை குறிக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு கண்டிப்பாக புரிய வைப்பார். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த அந்த முருகரோட படம் அப்படியே திரும்பி உட்கார்ந்து தியானத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியே கொடுத்திருந்தது. இன்னொன்று என்னென்னா, கடவுளோட பக்தி நமக்கு அவ்வளோ இருக்குங்கிறத நம்பினதே முருகரோட வரைபடம் நான் என்னையே அறியாமல் நான் வரையணும்னு நினச்சி வரைஞ்சது தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகரோட கண், அதாவது எனக்கு இவ்வளோ வரைய தெரியுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் முருகரோட கண் அப்படியே கொள்ளை அடிக்கிற மாதிரி நான் எப்படி வரைஞ்சேன் ஏது அப்படின்னே தெரியலை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்மையை நான் வரையத்தான் போனேன். ஆனால் அது அப்படியே முருகர் உருவத்தில் ராஜ அலங்காரத்தோடு வந்திருக்கு. ஸோ என்னோடய ராஜ அலங்கார முருகரை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவம் அப்படின்னு போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த முருகருக்காக ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.